வருஷம் முடிச்சிட்டான். எனது 2வது பையன் 11வது முடிச்சிருக்கான். எனது 3வது பையன் 8வது முடிச்சிருக்கான். நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்சிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறேன், கார் கூட வச்சுருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, வணக்கம். பெயர் எஸ்.எஸ். சத்யா. நான் சுப்பிரமணியர் கோயில் மேலத்தெருவிலிருந்து வந்தேன். எனது கணவர் டி. சரவணன், அவர் வாரியவள் சிவில் இன்ஜினியராக சென்னையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு பையன், நேம் சபரிஷ், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் போகிறார். எனது பெயர் ஆர்.எஸ். சத்யா. நான் கீழத்தெருவில் சுப்பிரமணியர் கோயில் தெருவில் இருந்தேன். நாங்கள் திருப்பூரில் இருக்கிறோம். நாங்கள் கம்பெனி வச்சுருக்கோம், எம்ப்ராய்டிங் கம்பெனி வச்சுருக்கோம். எனக்கு ஒரே பையன், பேர் விஷ்ணு, அவன் 8வது படிக்கிறாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் கலாச்சார கேட்டத்தில் நான் தற்போது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் மனைவி ஸ்ரீவித்யா, பாப்பா இசைப்பிரியா 3rd ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. பையன் அவர் என்ன ஸ்கூல் போகல. என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என் முதற்க நான் தெரிந்து கொள்கிறேன். இப்போ நான் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு நிறைய நான் கஷ்டப்பட்டேன், நிறைய படித்தேன், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினேன். படிப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் நம்ம படித்த சூழ்நிலை நம்ம நிறைய வறுமைகள், வீட்டில் நிறைய பிரச்சனைகள், பெரிய லெவலில் நம்ம அச்சீவ் பண்ண முடியல. பட் நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கல்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிற விஷயத்த ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கொண்டு போய் சேர்த்துருங்க. அதான் நம்மளை முக்கியமான ஒரு கடமையாக நினச்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.